இந்த 2வது மாநாடு நடத்தினாரு. பெரும் கூட்டத்தை காமிச்சாரு. மறுபடியும் நான் என்ன சொல்லுவேன்னா, அது அரசியல் கூட்டம் அல்ல. அது என்ன சொல்றது, அவருடைய ரசிகர் கூட்டம். ரசிகர் கூட்டம். ஏன்னா அவர் ஒரு செலிபிரிட்டி, சாதாரண நாயகன் இல்லை. இப்போ அதாவது ஆல்மோஸ்ட் கதாநாயகன்லாம் மெயினாக இருந்தவங்க நம்ம கமலஹாசன், ரஜினிகாந்த். ஆல்மோஸ்ட் அவங்க கொஞ்சம் வயசாகிட்டாய், 60 வயசு தாண்டிட்டாங்க. இப்போ 40லேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறது யாருன்னா விஜய் தான் இல்லையா? அதனால விஜய்க்கு ஒரு தனி மவுஸ் மக்கள் மத்தியில். அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, மேடையில் அவர் பேசும்போது அந்த ஸ்டைல், இது 2வது தடவை நான் குறிப்பிட்றேன். அந்த மாநாட்டில் நின்று பேசும்போது அந்த ஸ்டைல் சினிமா பாணியில் இருக்குது. ஸோ தான் ஒரு சினிமாக்காரன் என்பதை வெளிப்படுத்துவது ரொம்ப திட்டமாக தெரியுது. அடுத்தது பேசும்போது முக்கியமான சில வார்த்தைகளை குறிப்பிட்டு அவர் சொன்னார். முதல் காரியம் என்ன சொன்னார்னா, எல்லாரும் என்ன சினிமாக்காரன் பேசுகிறாங்க, அவனால் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறேன். தம்பி ஜோசப் விஜய் நான் கேட்குறேன், சினிமாக்காரனால் உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னை விட சிறப்பான நடிகர் கமலஹாசன், உலக நாயகன். அவர் உலக நாயகன். அந்த உலக நாயகனாலே சாதிக்க முடியாத காரியத்தை சினிமாக்காரனாகிய நீ எப்படி சாதிக்க போற தம்பி? அதனால அரசியல் வேண்டாம், நீ பாட்டுக்கு சினிமாவில் நடிச்சுக்கிட்டே இரு, உன் பாட்டுக்கு உன் நிலைப்பாட்டில் அதில் இரு அப்படின்னு மீண்டும் நான் சொல்கிறேன். 2 மாநாடு நட்டிருக்கலாம், அது அரசியல் மாநாடு இல்லை. உன்னை அரசியலுக்குள்ளாக உன்னை கற்பனையில் கொண்டு வந்து உன்னை வச்சு பலர் சம்பாதித்து கொண்டு இருக்கிறாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறேன்.